Hello students, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 7ல illustration 6 பார்க்க போகிறோம். இப்போ பெட்டி கேஷ் புக் பற்றி பார்க்க போகிறோம். பெட்டி கேஷ் புக் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது 1 டேக்கு ஃபஸ்ட் டேலேருந்து 1 வீக்குக்கு 1 நைட்டுக்கு 1 மந்த்துக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம், பெட்டி கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்மால் சில்லற வியாபாரின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பெட்டி கேஷ். ஓகேவா? இப்போது இதை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க பெட்டி கேஷை. சிம்பிள் பெட்டி கேஷ் அண்ட் அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ். இப்போ சிம்பிள் பெட்டி கேஷ் அப்படிங்கிறது சிங்கிள் காலம் கேஷ் புக் மாதிரி தான் வரும். அதை வச்சு கால்குலேட் பண்ணுறது சிம்பிள் பெட்டி கேஷ். அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் அப்படிங்கிறது செப்பரேட் காலம், எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்னென்ன வாங்குகிறோமோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக காலம் ஓப்பன் பண்ணி என்ட்ரு பண்ணுவாங்க. அதுதான் வந்து அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். ஓகேவா? இப்போது இது அனலிட்டிக்கல் பெட்டி கேஷோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெசிப்ட் அப்படின்னா என்னென்னா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலம் பெட்டி கேஷோட. த அமௌண்ட் ரிசீவ்ட் பை த பெட்டி கேஷியர் மீட்டிங் பெட்டி எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெக்கார்டட் இன் த காலம். என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்களோ, எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை வந்து அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் என்ட்ரு பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே ஆஃப் எவ்ரி வீக் இல்லை எவ்ரி மந்த். இப்போ 1 வீக் ஃபஸ்ட்டு வீக் வந்து ஃபஸ்ட்டு டேயில் ஆரம்பிக்கிறாங்க அந்த பெட்டி கேஷ்னால், அந்த ஒவ்வொரு அமௌண்ட் வந்து நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத என்ட்ரு பண்ண தான் ரெசிப்ட். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிபிஎஃப்என்னா கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். அதாவது எந்த பேஜில் நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நோட் பண்ணிக்கணும். அதான் வந்து சிபிஎஃப்என். நெக்ஸ்ட்டு டேட், எந்த டேட்டில் வந்து வாங்குறாங்க, எந்த டேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதை என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ், என்ன வந்து நம்ம பர்டிகுலர்ஸ்னால் நம்ம என்ன வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பஸ் ஃபேரு, ஏதாவது சார்ஜஸ்ஸு, கார்டேஜு, போஸ்டேஜு, ஸ்டேஷ்னரி, இதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையுமே பர்டிகுலர்ஸில் என்ட்ரு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வவுச்சர் நம்பருங்கிறது இது ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஆல் த பேமெண்ட்ஸ் விச் ஹாவ் வவுச்சர்ஸ் மஸ்ட் பி அரேஞ்ச் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். இப்போ வந்து வவுச்சர் நம்பர்னால் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போஸ்டேஜ். இப்போ வந்து டோட்டல் பேமெண்ட்னால் எவ்வளோ டோட்டல் ஆகிருக்கு இந்த வீக்கில், அந்த மந்தில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் இந்த காலம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எல்லாமே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் போஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டேஜில் எதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், போஸ்டல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் ஃபார் போஸ்ட் கார்டு, என்வலப்பு, இன்லேண்ட் லெட்டர், போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு, ரிஜிஸ்டர்ட் லெட்டர், பார்சல் எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையுமே இந்த போஸ்டேஜுங்கிற காலத்தில் இன்க்ளூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனரியில் என்னென்னது, நம்ம என்ன இப்போ மெட்டீரியல் வாங்குகிறோம், பேப்பர், இங்கு, பென்சில், எரேசர், கார்பன் பேப்பர். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் நம்ம வாங்குகிறோமோ அதெல்லாம் ஸ்டேஷ்னரிங்கிற காலத்தில் என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கேரேஜ் என்ன யூஸ் பண்ணால் டிரான்ஸ்போர்ட், அதாவது வேஜஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், அது எல்லாமே கேரேஜில் என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இப்போ ரிக்ஷா ஃபேரு, பஸ் ஃபேரு, டாக்ஸி பிடிச்சது எல்லாமே வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து எதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி டிஃபன் இந்த மாதிரி வாங்குறது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சன்ரைஸ் அப்படின்னா வேறு ஏதாவது வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து எதில் இது பண்ணுவோம்னா சன்ரைஸ். நெக்ஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி பெய்ட் டு இண்டிவிஜுவல்ஸ். நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்மால் அமௌண்ட், அது வந்து எதில் என்ட்ரு பண்ணுவோம், பர்சனல் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட்ஜர் ஃபோலியோ. இது லெட்ஜர் ஃபோலியோ அப்படிங்கிறது லெட்ஜரில் எதில் நம்ம வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, இப்போ சம் பாருங்கள். illustration 6ல் ப்ரிப்பேர் அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஆன் த இம்ப்ரெஸ் சிஸ்டம் 2017 கொடுத்துருக்காங்க. இப்போ January 1 ரிசீவ்டு ஃபார் பெட்டி கேஷ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்டி கேஷ் எவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட 500 நம்மக்கிட்ட கையில் இருக்குது. அதை வந்து நம்ம எங்கே பண்ணுவோம், காலம் அந்த மாதிரி பிரித்து ரெசிப்ட் சைடு என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பெய்ட் ரிக்ஷா சார்ஜஸ், பெய்டு கார்டேஜ். இந்த ரிக்ஷா சார்ஜஸ், கார்டேஜ்லாம் நம்ம எங்கே என்ட்ரு பண்ணுவோம்னா கார்டேஜ்னு ஒரு காலம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம், அதில் வந்து என்ட்ரு பண்ணுவோம். ஓகேவா? ரிக்ஷா சார்ஜஸை கன்வீனியன்ஸ் சார்ஜஸில் என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு போஸ்டேஜ்னு கொடுத்துட்டாங்க, போஸ்டேஜில் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பெய்டு வேஜஸ் வந்து எதில் என்ட்ரு பண்ணுவோன்னா வேஜஸ் அக்கௌண்ட் தனியாக. இந்த சம்மை பார்த்துட்டு இந்த காலம்லாம் நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆட்டோ சார்ஜஸ் எங்கே வரும், கன்வீனியன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் எங்கே வரும்,
ரிப்பேர்ஸ் வந்து சன்ட்ரிஸ் ஓகேவா, அதர் எக்ஸ்பென்சஸில் வரும். பஸ் ஃபேர்லாம் வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் வரும். காட்டேஜ் எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த சம்மை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போது இந்த சைடு இவ்வளோ இந்த காலம் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம வந்து இப்படி போட்டுக்கிறோம் காலம். ஃபஸ்ட்டு ரெசிப்ட்டு, CBF1, டேட்டு, பர்டிகுலர்ஸ், வவுச்சர் நம்பர், டோட்டல் பேமெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சம்மில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து இங்கே இந்த காலம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ், சார்ஜு, காட்டேஜ், ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, எது வேணும் எப்படி சம்மில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கடைசியாக சன்டேஸ்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிங்க, லெஜர் ஃபோலியோ ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 2017 January 1st ரிசீவ்டு ஃபார் பெட்டி கேஷ் வந்து 500 நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போது 2017 டேட்டில் January 1 டு கேஷ் எவ்வளோ இருக்குது, 500 நம்ம ரெசிப்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது அதை வந்து ரெசிப்டில் 500ன்னு என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு January 2ல் பெய்ட் ரிக்ஷா சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே கொண்டு வருவோம், கன்வீனியன்ஸில். அப்போ பை கன்வீனியன்ஸ்னு போட்டு நம்ம எந்த ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்பென்சஸை வந்து டோட்டல் பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். 5 rupees என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கன்வீனியன்ஸில் போய் 5 என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெய்டு கார்டேஜ். அதே January 2 பெய்டு கார்டேஜுக்கு 12,000 பே பண்ணுறாங்க. பை கார்டேஜ் டோட்டலில் 12,000 என்ட்ரு பண்ணிவிட்டு அது வந்து இங்கே வரும் கார்டேஜ் எக்ஸ்பென்சஸில் வரும். அப்போ கார்டேஜில் 12. நெக்ஸ்ட்டு January 3 அன்னைக்கு பெய்ட் ஃபார் போஸ்டேஜுக்கு எவ்வளோ பே பண்ணுறோம், 15. அந்த 15 டோட்டல் பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். எங்கே வரும், போஸ்டேஜுக்கு நேராக 15 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பை வேஜஸ் 66 டோட்டல் பேமெண்ட்டில் போட்டுட்டு வேஜஸ் காலத்துக்கு நேராக 66. நெக்ஸ்ட்டு பெய்ட் ஃபார் ஸ்டேஷனரி June 4th. இப்போ ஸ்டேஷனரி 134 டோட்டல் பேமெண்ட்டில் போட்டு எங்கே போடுவோம், ஸ்டேஷனரியில் 134ன்னு என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பை கன்வீனியன்ஸ் வந்து அதே டேட்டில் 18, கன்வீனியன்ஸ் சார்ஜரில் 18. நெக்ஸ்ட்டு Jan 5th வந்து பை ரிப்பேர்ஸுங்கிற ஒரு காலம் இல்லை. டோட்டல் பேமெண்ட்டை 65 போட்டு ரிப்பேர்ஸ் காலம் இல்லாதனால சண்டேஸில் கொண்டு போய் 65 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பை பை கன்வீனியன்ஸ் பஸ் ஃபேர் கொடுத்துருக்காங்களா, அப்போ பஸ் ஃபேர் எங்கே வரும், கன்வீனியன்ஸ் சார்ஜில் வரும். அதனால் 11 வந்து கன்வீனியன்ஸ் சார்ஜஸில் போட்டோம். நெக்ஸ்ட்டு பை கார்டேஜ் வந்து 24, கார்டேஜ் காலத்துக்கு நேராக 24 போட்டுரும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. என்ன பண்ணோம், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 350 வருது. அப்போ இந்த 350 டேரெக்டாக எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கு நேரம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி போட்டுடும். இப்போ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஏற்கனவே 500 இருக்குது. அதில் 350 வந்து செலவு பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொண்டு வரணும். அப்போ பேலன்ஸ் C/D எவ்வளோ இருக்குது, 150. அதை போட்ட பிறகு டோட்டல் பண்ணிங்கன்னா 500 வரும். இது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு கொண்டு போவோம். இப்போ அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு வீக்கு தான் போட்டிருக்காங்க ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் வீக் போட்டாங்க, நெக்ஸ்ட் வீக்கு என்ன பண்ணுவீங்க, அது ஓப்பனிங் பேலன்ஸாக அதே January 6th அன்னைக்கு டு பேலன்ஸ் B/D எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட, 150. நம்ம கேஷ் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், 350 ரெசிப்ட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நம்ம என்டர் பண்ணிடணும் இந்த சைடு. ஓகேவா, அதை பெட்டி கேஷ் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.